பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இதை இப்பொழுதும் கூட இந்த யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். கோடி 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 நன்றி சொல்கிறோம். எங்களோட பேசுவீராக தகப்பனே, எங்களோட இடைப்படுவீராக. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் எங்களை பலப்படுத்துவதாக, எங்களை வழி நடத்துவதாக உடைய கரங்களில் அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும், எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானம் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிருகத்தை இல்லை ஒரு பறவையை எடுத்து வெளியில் பறக்க விட்டால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு அனுபவம். 430 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் என்னென்னா, பல வருஷமாக கூண்டில் இருக்கிற அந்த மிருகமோ பறவையோ வெளியே விட்டோம்னா அதுக்கு பறக்கவும் தெரியாது, போகவும் தெரியாது. அதற்காக ஆண்டவர் அவர்களோடு கூடவே பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் அவர்கள் கூடவே வந்து நின்று அவர்களை வழிநடத்தி கானானுக்கு கொண்டு போகிறார். இதுதான் இன்றைய செய்தி. இன்றைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன். ஓ இஸ்ராயல், யூ ஆர் ஃப்ரீ நவ். இஸ்ரவேலே, நீ விடுதலையாக்கப்பட்டாய். நம்ம மைண்டில் கை வச்சுக்கலாம், சொல்லலாமா? இஸ்ரவேலே, நீ விடுதலையாக்கப்பட்டாய். இதயத்தில் கை வச்சு சொல்லலாமா? இஸ்ரவேலே, நீ விடுதலையாக்கப்பட்டாய். 2 கைகள் இப்படி வச்சுட்டு சொல்லலாமா? இஸ்ரவேலே, நீ விடுதலையாக்கப்பட்டாய். 2 காலில் தட்டி சொல்லலாமா? இஸ்ரவேலே, நீ விடுதலையாக்கப்பட்டாய். வாவ். இதை நான் 2 பகுதிகளாக பிரிக்க போகிறேன். முதல் பகுதி, இஸ்ரவேலே விடுதலையாக்கப்பட்ட நீ ஒரு புதிய நாடாய் மாறப்போகிறாய், ஒரு புதிய ஜாதியாய் மாறப்போகிறாய், நீ ஒரு பெரிய தோட்டமாய் மாறப்போகிறாய் என்று. யூ ஆர் கோயிங் டு பிகம் a நியூ நேஷன் where God himself will be the leader. கர்த்தரே தெய்வமாக, கர்த்தரே ராஜாவாக கொண்ட ஒரு தேசமாய் மாறப்போகிறாய் என்பதாக கர்த்தர் அவர்களிடத்தில் பேசுவதை 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறோம். 17ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் உடைய 22ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேலை தேவன் எவ்வளவு பத்திரமாக எகிப்திலிருந்து வெளியே கூட்டி கொண்டு வருகிறார் என்பதை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஸோ ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிட்டார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை பலுகி பெருகும்படி செய்வேன், உன்னை ஒரு பெரிய தேசமாய் மாற்றுவேன். ஐ வில் மேக் யூ அஸ் அ கிரேட் நேஷன், a new nation, a big nation. ஓகே, இது 1லிருந்து 16 வரைக்கும் இப்போ நம்ம பிரித்து படிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்ல போகிறாருன்னா, தலைச்சம் பிள்ளைகளை பற்றி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறார். ஏன்னா போன அதிகாரத்தில் நம்ம படித்தோம், எகிப்தில் உள்ள தலைச்சம் பிள்ளைங்க செத்து போயிடுச்சு, இஸ்ரேலில் உள்ள தலைச்சம் பிள்ளைங்க தப்பிச்சிருக்கு, மனிதர்களிலும் மிருகங்களிலும். நான் நேற்று சொல்லும் போதே சொன்னேன், என்ன டிசீஸ் வந்து அவங்க செத்தாங்க நமக்கு தரானா, கர்த்தர் தான் அனுப்பியிருக்காரு. கர்த்தர் ஒரு பிள்ளைகளோட கழுத்தை வெட்டி கொல்லலை. Something happened where all the firstborn died. அந்த கொல்லுகிற அந்த சங்கார தூதன், அந்த கொல்லுகிற அந்த கிருமி, அந்த கொல்லுகிற அந்த வாதைக்கு ஃபர்ஸ்ட் பார்ன் மேலே தான் அஃபினிட்டி இருந்திருக்கு. அஃபினிட்டினா அதுதான் பிடிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு சளி பிடிக்குது, அந்த சளியில் உள்ள அந்த கிருமி இட் ஹஸ் காட் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் லங்ஸ். அதுக்கு நுரையீரல் தான் பிடிக்கும். அது வயிற்றில் போனால் சத்துரும், ஆனால் நுரையீரலில் இருக்கும். ஒரு வைரஸ் இருக்குது. சில வைரஸ் ரத்தத்தில் மட்டும்தான் இருக்கும், சில வைரஸ் கிட்னியில் மட்டும்தான் இருக்கும், சில வைரஸ் லிவரில் மட்டும்தான் இருக்கும். குறிப்பாக மஞ்சா காமால லிவரில் மட்டும்தான் இருக்கும். சில வைரஸ் பிரெயின் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், சில வைரஸ் ஸ்பைனல் கார்டு மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். போலியோ மைலட்டிஸ்ன்னு சொல்கிற அந்த வைரஸ் ஸ்பைனல் கார்டில் 2 செக்ஷன் இருக்குது, ஆன்டீரியரில் ஒன்று, போஸ்டீரியர் ஒன்று. அந்த ஆன்டீரியர் பகுதியை மட்டும் சாப்பிட்ருமா. அதனால தான் கை கால் வளராமல் போயிடும். கை காலுடைய வளர்ச்சிக்கு காரணமாக, அந்த மோட்டார் சப்ளைக்கு காரணமாக இருந்ததை சாப்பிட்ருமா. இட் ஹஸ் காட் அஃபினிட்டி.
அதுவே கண்டுபிடிச்சி, எப்படி உள்ள போது தெரில, அதுவே கண்டுபிடிச்சி அங்கே போய் உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்றோம். வேற எதையும் சாப்பிடாது. இந்த கொரோனாவை எடுத்து கையெல்லாம் தடவிட்டிங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ணாது. அது என்னைக்கு மூக்கில் போதோ பாதிக்குமோ. இது என்ன கிருமி நமக்கு தெரியலையே, இது என்ன டேஞ்சர் நமக்கு தெரியலையே. தலைச்சம் பிள்ளைகளை மாத்திரம் தேடி ஹண்ட் பண்ணி இருக்கிறது என்றால் சம்திங் வெரி டேஞ்சரஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர். திருச்சபையே, ஆண்டவர் எப்போது இஸ்ரேலை வான் பண்ணும்படி சொல்வார், எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வாதைகளும் வராதபடி உன்னை காப்பேன். அப்புறம் இன்னொன்று வான் பண்ணுவார், நீ ஜாக்கிரதையாரு, எகிப்தில் வர பண்ணின வாதைகள் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. குறிப்பாக உபாகம் 32 ஆசீர்வாதம் சாபத்தை பற்றி பேசும்போது எகிப்தில் வந்த வாதைகள், எத்தனையோ வாதைகளை இந்த உலகம் கண்டு இருக்கிறது. 2001 சார்ஸ் என்று சொல்லுகிற கொடிய வாதை, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், ஹாங்காங்கில் வந்துச்சு, சைனாவில் வந்துச்சு, சில நாடுகளில் வந்துச்சு. நல்ல வேலை இந்தியா தப்பிச்சிருச்சு. அதுபோல் தான் இந்த கோவிட்-19 இருக்கும்னு நம்மலாம் நினச்சோம். வந்து விலாசி எடுத்தது, உயிர்களை கொன்று குவித்தது. உலகப் போரிலே ஒரு மாபெரும் யுத்தத்தில் எப்படி மக்கள் மடிப்பார்களோ, மரண ஓலங்கள் கேட்குமோ, அப்படியெல்லாம் நம்மை சுற்றிலும் கேட்டது. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சத்தம் ஒரே ஒரு இரவிலே எகிப்தில் நடந்தது. எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் மரித்தது. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இதுக்கு ரிசர்ச் பண்ணல, அது எந்த கிருமி ஒரே நைட்டில் என்ன வகையான உயிர்லேருந்து கொல்லுச்சுன்னு நமக்கு தெரியல. அல்லேலூயா. நிறைய பாக்டீரியா வந்து மனிதனை கொண்டிருக்குது. உதாரணத்துக்கு மைக்கோ பாக்டீரியம் லெப்ரே, தோல் லெப்ரசி, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், டிபி, இதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறது. காலரா, மலேரியா என்றெல்லாம் கிருமிகள் வந்து மனிதர்களை கொள்ளையடித்திருந்தாலும் இந்த கொள்ளை வித்தியாசமான கொள்ளையாக இருக்கிறது. திஸ் ஹேட் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ன். ஆக தலைச்சம்புள்ளை என்ன ஆச்சு எகிப்தில்? டேஞ்சர். ஆனால் இங்கே தலைச்சம்புள்ள பொழைச்சிருக்கு. நம்ம சர்ச்சைக்காரனா தலைச்சம்புள்ள வந்தீங்கன்னா கை தூக்கி அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ன் 3 பேர் தானா? 1 2 3. அவர் ஏன் தூக்குறார்? சின்னவர் தூக்குறார். நீ இல்லைம்மா. ஆமென். லிசன் பண்ணுங்க. அங்கே உள்ள தலைச்சம்புள்ளலாம் இறந்துச்சு, ஒன்று கூட இப்போ இல்லை. இனிமே பிறந்தா, ரைட்டா, இனிமே ஒரு கன்னிகை கர்ப்பம் தரித்து பிறந்தா தான் தலைச்சம்புள்ள. கரெக்ட் தானே? ஓகே. இப்போ இஸ்ரவேலில் எல்லா தலைச்சம்புள்ளையும் தப்பிச்சு இருக்கு. என்ன பண்ணலாம் சாமி? அங்கே இருக்கிற தலைச்சம்புள்ளெல்லாம் இறந்துச்சு, இங்கே இருக்கிற தலைச்சம்புள்ளைய நான் உன் கையிலே காணிக்கையாக கொடுத்துட்றேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எனக்கு பயமாக இருக்காண்டவரே தலைச்சம்பிள்ளையை பார்த்தால் என்று நாம் சொல்வதற்கு முன்பதாக அவரே கேட்கிறார். 13 இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். God is requiring the firstborn of every living creature. It has to be dedicated to him. இந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம வீட்டில் நிறைய தலைச்சம் பிள்ளைங்க இருக்கும். அதை பார்க்கும்போது நீங்களும் நானும் வித்தியாசமாக பார்க்கணும், சொல்லணும். நீ ஆண்டவருடைய ஊழியம் செய்யணும். கர்த்தர் எங்கேயோ ஒரு இடத்துல உன்னை கிளைம் பண்ணுறார் மகனே. நான் 2வது பிள்ளைங்க 3வது பிள்ளைங்களை கர்த்தர் கிளைம் பண்ணலன்னு நான் சொல்ல, ஆனால் தலைச்சம் பிள்ளைய பார்த்து சொல்லணும், அப்பா கர்த்தர் உன்னை என்னுடையது என்று சொல்லிவிட்டார். ஆமென். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. நான் தலைச்சம் பிள்ளை இல்லையா, எனக்கு பொறுப்பே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், சொல்லலாம். ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு தலைச்சம் பிள்ளை இருக்கும் இல்லையா? அது உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை அது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், அது உங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிரதராக இருக்கலாம், நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் இன்றைக்கு வருகிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் சொல்லுகிறார், கர்ப்பம் திறந்து பிறக்கும் யாவும் எனக்கு சொந்தம். இட் இஸ் a sign of gratitude which we are going to do to God. என்னை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றின தேவன் என் தலைச்சன் பிள்ளையை அவர் ஊழியம் செய்யும்படியாக அழைக்கிறார். நான் வளர்த்து பத்திரமாக ஆசீர்வாதமாக நன்மையாய் நேர்த்தியாய் எல்லா திறமைகளையும் எல்லா பாடங்களையும் கற்றுக் கொடுத்து என் பிள்ளையை கொண்டு வந்து என் தேவனிடத்தில் கொடுப்பேன் அவர் ஊழியம் செய்வதற்காக என்கிறதாய் அர்த்தமாய் வருகிறது. அன்னாள் சொன்னாங்க, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா உமக்கு தருவேன். பால் மறந்த பிறகு அந்த பிள்ளையை கொண்டு வந்து விட்டால் அந்த பிள்ளையை ஏலி தாத்தா வளர்க்கிறார். திருச்சபையே, ஆர் வி வில்லிங்? அது என்னுடைய. எத்தனை பேர் வில்லிங்ன்றீங்க? ஆமென். எதுக்கு வில்லிங்?
என் கையில் உள்ள தலையீற்றனைத்தையும் என் கர்த்தருக்காக கொடுக்க போகிறேன். மிருக ஜீவன்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் மிருக ஜீவன்கள் அவரிடத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுகிறது. மனிதர்கள் they are there as a living sacrifice, ஜீவ பலி. மிருகங்களில் வந்தால் கொன்னுட்டு ரத்தத்தை எடுத்துருவாங்க. மனிதனாக வந்தால் அவன் உயிரோடவே அவருக்காக வாழ்கிறான். அது பேர் தான் ஜீவ பலி. ஹல்லேலூயா. இட்ஸ் a living sacrifice. அவன் உயிரோடவே என் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஸோ காட் இஸ் ஸோ கன்சர்ன்ட் அபவுட் த ஃபர்ஸ்ட் born. Consecrate to me. பரிசுத்தப்படுத்து என்றால் சுத்தமாக கொண்டு வந்து தான்னு சொல்ல, அதை எனக்குன்னு பிரித்தெடுக்கிறதுக்கு பேர் தான் பரிசுத்தப்படுத்து. பிரித்தெடுக்கவில்லை என்றால் பரிசுத்தம் செய்ய முடியாது. அவன் இந்த கப்பு திருவிருந்துக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதுபோல் பிரித்தெடு. யுவர் டியூட்டி இஸ் டு கான்சிக்ரேட். என் மகனே, பிரித்தெடுப்பது உன் வேலை, அதை பரிசுத்தப்படுத்துவது என் வேலை. ஹல்லேலூயா. The first born is an exemption. முதற் பலனுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கிறது. முதற் பலன் காணிக்கையை கொண்டு வந்து வைக்கிறது போல மிருக ஜீவன்களிலும் மனிதரிலும் கொண்டு வந்து வைக்க வேண்டும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேலே என்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ன் என்று சொல்லுகிறார். இஸ்ரேல் இஸ் மை ஃபர்ஸ்ட் பார்ன். இஸ்ரேல் என்னுடைய முதற் பலன் என்று சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். சேஷ்ட புத்திரன் ஏசாங்க. யார் பேரை வாங்கிட்டு போயிட்டது? இஸ்ரவேல். கர்த்தர் அப்படி பார்த்துட்டார். இப்போ செகண்ட் பார்ன்லாம் கவனிங்க. தெரியல, கர்த்தர் உங்களை பார்த்து நீ என் சேஷ்ட புத்திரன் என்று சொன்னால் அதுக்கும் ரெடியாக இருங்க. காட் கேன் டூ எனிதிங். எப்ராயிம் மனாசே என்று சொல்லுகிற 2 பிள்ளைகளை யோசேப்பு கொண்டு வந்து யாக்கோப்புக்கு முன்பாக நிற்கிறார். மனாசே தான் ஃபஸ்ட்டு பையன், ரைட் ஹேண்ட் அவன் மேலே வைக்கணும். எப்ராயிம் சின்ன பையன், லெஃப்ட் ஹேண்ட் இவன் மேலே வைக்கணும். அவங்க அப்பா கிராஸ் பண்ணிட்டார். கையை கிராஸ் பண்ணி சின்ன பையன் மேலே ரைட் ஹேண்டை வச்சுட்டு பெரிய பையன் மேலே லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு இவனை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். There are some exemptions, but all the firstborn should be responsible to God. Hallelujah. Amen. இந்த வசனத்தை நான் பேசும்போதே நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்துக்கிட்டே பண்ணோம். ஏதோ ஸ்டடி பண்ண வரல. We are here to listen to God. எங்கள் அப்பா என்னவோ சொல்கிறாரு, நான் கேட்க வந்திருக்கேன். எங்கள் டேடி இன்றைக்கி என்னுடைய ஆழத்துக்குள்ளே பேசுகிறாரு, நான் அவர்கிட்ட வந்திருக்கிறேன். ஆமேன். வண்டர்ஃபுல்லான ஒரு சாப்டர் 13ஆம் அதிகாரம் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது. த ஃபர்ஸ்ட் பார்ன் பிலாங்ஸ் டு மீ. இதை எனக்கென பரிசுத்தப்படுத்து. ஐ சேவ்டு யுவர் ஃபர்ஸ்ட் பார்ன், ஐ ஸ்லைன்ட் தேர் ஃபர்ஸ்ட் பார்ன். ஐ சேவ்டு யுவர் ஃபர்ஸ்ட் பார்ன். நான் உன் தலைச்சம்புள்ளையை நான் காப்பாற்றிருக்கேன். எப்படி ஆண்டவரே? ஏன் தலைச்சம்புள்ளையை சாவை கொடுத்து உன் தலைச்சம்புள்ளையை நான் காப்பாற்றிருக்கேன். ஏன் தலைச்சம்புள்ள சிலுவையில் மறிச்சிச்சு. ஏன் தலைச்சம்புள்ளைய சிலுவையில் காவு கொடுத்து உன் தலைச்சம்புள்ளையை நான் காப்பாற்றிருக்கேன். பிரதர் சிஸ்டர், நம்மளாம் லக்குலையும் பிழைக்கலை, நம்ம பெரிய வாழை பிறந்தவங்கன்னு பிழைக்கலை, அவர் இரத்தத்தினாலே பிழைத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நீங்களும் நானும் நம் குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு விஷயம் உண்டு. நம் பாவங்களுக்காக பிராயச்சித்தத்தை அவருடைய தலைச்சன் பிள்ளை கட்டினதினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஷாராபா காதாராபா ஷேரேபே. இதை இதில் கை வச்சு ப்ரே பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் உள்ள, எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள, நம்முடைய ஊழியத்தில் உள்ள தலைச்சன் பிள்ளைகளை நாங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்போம். அவைகளை மறுபடியுமாக பரிசுத்தப்படுத்துவோம். கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்துவோம். கர்ப்பம் திறந்து பிறக்கும் யாவும் என்னுடையது, முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்று யாத்திராகமம் 13:2 சொன்னது போல உம்முடையவைகளை நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவைகள் உமக்காக உன்னதமான பணி செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இரண்டாவதாக பகுதிக்கு கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். நேற்றைக்கு முழுவதும் கொண்டாடின பண்டிகை, அதுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேர்? பஸ்கா பண்டிகை. ஹீப்ரு மொழியில் பேஷா, இங்கிலீஷில் பாஸ் ஓவர், தமிழில் பஸ்கா. பாஸ் ஓவர் என்றால் கர்த்தர் கடந்து போகிறார். நான் கடந்து நான் போவேன். அந்த பக்கமாக ரத்தம் இருக்கிற வீடு தப்பிக்கும், ரத்தம் இல்லாத வீடு மறிக்கும். நானே போவேன், என் மேற்பார்வையில் போவேன்.
ஆண்டவருடைய ஆர்மியை இங்கே அனுப்பினார். பல ஆர்மி, தவளைய ஒரு ஆர்மியை ஆண்டவர் அனுப்புவார் என்பதை எகிப்தில் தான் நம்ம படிச்சுக்கிட்டோம். பேனை ஒரு ஆர்மியை அனுப்புவார்னு எகிப்தில் தான் நம்ம படிச்சுட்டோமா? வண்டை ஒரு ஆர்மியை அனுப்புவார் என்று எகிப்திலேருந்து படிச்சுட்டோம். வெட்டுக்கிளிகள் ஒரு ஆர்மி கத்திரக்கையில் இருக்குது என்பதை படிச்சுட்டோம். இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை ஒரு ஆர்மியை அனுப்பி which had an affinity toward the firstborn தலைச்சன் பிள்ளையை கண்டுபிடித்து, எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரில, கண்ணில் உங்களால் கண்டுபிடிக்கணுமா இதெல்லாம் தலைச்சன் பிள்ளைன்னு? எப்படி கண்டுபிடிச்சிச்சின்னு தெரில, எப்படி அந்த ஸ்கேனிங் சிஸ்டம், எப்படி அந்த டிடெக்ஷன் சிஸ்டம் ஒர்க் பண்ணிச்சின்னு எனக்கு தெரியல. எல்லாம் தலைச்சம் பிள்ளையும் காலி. ஆமேன். நேற்றைக்கு அது நடந்தது. நீங்கள்லாம் பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தீங்க. அந்த ரத்தமும் இந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தமும் சரி. இந்த ரத்தம் சிந்தப்பட்டு நீ தப்பிச்ச பிறகு அங்கே ரத்தம் சிந்தப்படவில்லை என்பதற்காக அந்த பிள்ளைகள் மரித்தார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் ப்ரொடெக்டட். இயேசுவின் ரத்தம் நாம் பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தப்பட்டு விட்டது. ஸோ வி ஆர் ப்ரொடெக்டட். இப்போ இஸ்ரவேலை நீ தப்பிச்சிட்ட, இப்போ நீ கிளம்புற, புறப்பட்ட இல்லையா, கிளம்பிட்ட. இது வரைக்கும் ஊருக்கு வெளியில் எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியாது. சுத்தமான காற்றுனா என்னன்னு உனக்கு தெரியாது. கரெக்டா? ஒரு கறி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதே உனக்கு தெரியாது. உங்கள் எஜமான் சாப்பிட்டு போட்ட மீன் முள்ள தான் நீ சாப்பிட்ருக்க, வேற எந்த காயும் பார்த்ததில்லை. ஆனால் முதல் டைமாக 400 வருஷத்தில் நீ ஒரு ஆட்டுக்கறி சாப்பிட்ட, அந்த ஆடோட ரத்தத்தை தேய்ச்ச. இன்னைக்கு கிளம்ப போகிற, மறந்துடாத. உன் மைண்டை சுத்தமாக வச்சுக்கோ. உன் மைண்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கிரியையை நான் செய்து காட்டுகிறேன். ஒரு கிரியையை உன்னை செய்யும்படி வைக்கிறேன். ஒரு ப்ரொஃபெக்டிக் ஆக்ட் நீ பண்ண போகிறாய். நீ நேற்று செலிப்ரேட் பண்ண அந்த பண்டிகையை கண்டினியூ பண்ணு 7 நாளைக்கு. அந்த பண்டிகைக்கு பேர் கொடுக்கிறேன் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்லுகிறார். ஃபஸ்ட் நாள் பஸ்கா பண்டிகை. ஃபுட்டு நாங்கள் அந்த பிளேட்டில் என்ன இருக்கும்? கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம், சுட்ட நெருப்பினால் சுட்ட ஆட்டு இறைச்சி. கரெக்டாக? யாருக்கும் அந்த கன்ஃபியூஷன் இல்லையே? இதான். வேறு எதுவும் சாப்பிட முடியாது. கூட ஊறுகாய் வச்சிக்க முடியாது, கூட சட்னி வச்சிக்க முடியாது, கூட ஒரு வறுத்த மீன் வச்சிக்க முடியாது. அதை அவிக்கவும் கூடாது, அதை சமைக்கவும் கூடாது, தண்ணீரில் வேக வைக்கவும் கூடாது. சுட்டதாய் சாப்பிட வேண்டும், துரிதமாய் சாப்பிட வேண்டும். நேற்று படித்தோம். இன்றைக்கி கண்டினியூ ஆகுதுங்க. இப்போ நீ என்னென்னா சாப்பிட்டுக்க, கொஞ்சம் துவையல் கூட வச்சுக்க, கொஞ்சம் காய்கறி கூட சேர்த்துக்க, ஆனால் புளிப்பு சேர்த்துக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. இது இந்த புளிப்புன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எனக்கு புளி பற்றி சொல்ல தெரில, சிட்ரஸ் பற்றி சொல்ல தெரில. பால் தயிர் ஆகுத அந்த புளிப்பு சேர்க்கக்கூடாது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் பற்றி ஆண்டவர் சொன்னாரான்னு எனக்கு தெரில. நாம் ஸ்டடி பண்ணோம். ஆனால் இது இங்கிலீஷில் போகும்போது புரியுது. லீவன் ஃபர்மெண்ட் ஆகிருக்கக்கூடாது, அவ்வளோதான் ஃபுட்டு. புரிஞ்சிச்சமா? நான் ஆகக்கூடாது. ஒருவேளை ஃபர்மெண்டட் ஃபுட்டை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணாருன்றதுக்காக தான் ஆல்டர்னேட்டிவ் ஜனங்க தேடிட்டாங்களான்னு நமக்கு தெரியல. தயிர் ஊற்றி ஒரு புளிப்பு வர வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு லெமன் புழிஞ்சி அந்த புளிப்பு வர வச்சிடலாம். போட்டு சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரில. இப்போ புளிப்பு இல்லாத அப்போ பண்டிகை 7 நாள். யூ ஹாவ் டு ஈட் இட். ஏங்க நான் ஏங்க சாப்பிட்ணும்? நீ சாப்பிடும் போதெல்லாம் உனக்கு இந்த ஞாபகம் வரும். நீ சாப்பிடும் போதெல்லாம் உனக்கு இந்த என்ன ஞாபகம் வரும்? அப்பா அன்னைக்கு நைட்டு இல்லை, ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த தாத்தாங்க சாப்பிடுது பண்டிகையில், புளிப்பில்லாத பண்டிகை சாப்பிடுது. என்ன தாத்தா ஒரு மாதிரி இருக்கீங்க? அன்னைக்கு நைட் நான் சின்ன பையன், 10 வயசு பையன், என்னாச்சு தெரியுமா? எகிப்தில் அப்பா இப்போ கூட கனவு கொண்ட மாதிரி இருக்குது. அதை வாயில் வைக்கும் போதே பேரன் பார்க்குறான், பிள்ளைங்க பார்க்குறான். அப்படியே டேடி தாத்தா காலம் முடிஞ்சிச்சு, பையன் காலம் இருக்குது, இந்த பையன் தாத்தா ஆகிட்டான், அதை சாப்பிட்றான். என்ன டேடி ஒரு மாதிரி ஆகுறீங்க? என்ன தாத்தா ஒரு மாதிரி ஆகுறீங்க? இல்லை எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு எகிப்தில் என்ன ஆச்சா அன்னைக்கு நைட்டு புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை. இட் இஸ் a symbol that you have been separated for God. நீ என் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டாய் தலைச்சன் பிள்ளையே. இஸ்ரவேலே நீ தான் தலைச்சன் பிள்ளை. இப்போ இஸ்ரவேல் சொல்லும் எந்தல தலைச்சன் பிள்ளை? நீயே தலைச்சன் பிள்ளை. This is a symbol that you have been separated. உன்னை நான் பிரித்தெடுத்தேன் என்பதுதான் இன்றைய செய்தி. திரும்ப திரும்ப உலகம் நம்ம ஈர்க்குது. என் வழிக்கு வா, என் வழியில் வந்துடு, என்ன மாதிரி நீ பண்ணு, பழைய வாழ்க்கை நனி, பழைய இன்பத்தை நனி, பழச நனி. டே சாத்தானே, என்னை நீ கொன்று விட்ட பிறகு என் பழையதை எங்கு நினைக்க வேண்டும்? என் தேவனோடு கூட நான் ஜீவ பலியாய் இருக்க போகிறேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை தனக்கென பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரிமெம்பர் we have left Egypt. புரிஞ்சுக்கங்க, எகிப்திலிருந்து வெளியில் வந்துட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வந்த தேவனுக்கு இனி ஒரு ப்ராப்ளம் இருக்குது.
இஸ்ரவேலர்களுக்குள்ள இருக்கிற எகிப்தை எடுக்க முடியல. என்ன பண்ண முடியல? நீங்கள் நான்லாம் பீச்சில் போய் ஸ்கூல்லலாம் கூப்பிட்டு போகும்போது, இல்லை நம்ம இப்போ டூருக்கெலாம் போகும்போது விளையாடுவோம். நல்லா பீச் தண்ணியில் விளையாடிட்டு வருவோம். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஆறிடும். பீச்சை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனால் நமக்குள்ளே பீச் இருக்கும், அந்த மண்ணெலாம் பார்த்துருக்கீங்களா? அதை எடுத்துடணும். அதுபோல் தான் உலகத்துலேருந்து வெளியே வந்துட்டோம். உலகத்தில் நான் டிட்டாச்சியா அப்படின்றோம். உலகம் ஃபுல்லாக நம்ம டப்பா ஃபுல்லாக தன் உலகத்தை நிரப்பி வைத்திருக்கிறது. இது வெளியே போக வேண்டும் என்றால் டோன்ட் மேக் யுவர் செல்ஃப் லீவண்ட். அந்த பக்கம் போகாத. யூ ஆர் அ பியோர் பர்சன். யுவர் டிஎன்ஏ ஹஸ் பிகம் பியோர் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இவ்வளோ நாள் பாவத்தில் வருகிற ஏதோ ஒன்றை புசித்த நான் பரிசுத்தத்திலிருந்து வருகிற மன்னாவை புசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. எகிப்தியர்களுக்கு பார்வோன் கடிச்சிட்டு போட்ட சாப்பாடு பெருசா, தேவ தூதர்களுக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணின வானத்து மன்னா பெரியதா? வானத்து மன்னா. ஹல்லேலூயா. God is giving something very new. So it's time for us to rise up, to operate as a life of purity, to live a life of separation. உலகத்தில் எங்கே போனாலும், எந்த இடத்துல நடந்து போனாலும் திருச்சி போய் ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் வேறு, நீங்கள் வேறு. நீங்கள் கர்த்தருக்கு என பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இப்போ this has to be conducted or spread or transferred to the next generation. நான் கீபோர்டு வாசிக்க கற்றுக்கிட்டேன். இப்போ அவர் வாசிக்கிறாரு. எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவரே வாசித்துட்டு இருக்க முடியாது. அவர் அடுத்த தலைமுறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆக வேண்டும். இஃப் யூ டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர், நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா நானே வாசித்துட்டு இருக்க வேண்டியது தான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், நான் ஹாப்பியாக இருக்கேன். அதுபோல் என் பரிசுத்தத்தை, என் அழைப்பை, என்னை பிரித்தெடுத்தலை என் பிள்ளைகளுக்கு நான் கட்டாயமாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க வேண்டும். இப்போ குழந்தை உட்காந்துட்டு இருக்கான், அவனை நான் வர வச்சேன். ஏன்னா அவன் படிப்பு கஷ்டப்படுறான், படிக்க முடியல. ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்திருக்கான், படிப்பு ரொம்ப கஷ்டப்படுறான். அங்கே எல்லாம் தெலுங்கு படித்தான், இங்கே தமிழ், ஹிந்தியா, தமிழா, தெலுங்கா கஷ்டப்படுறான். நான் சொன்னேன், நீ கவலைப்படாதடா, நீ ஏசப்பா கையிலறா, உன் ஃப்யூச்சர் ஏசப்பா பார்த்துப்பார். உனக்கு எது ஏறலைனாலும் கவலைப்படாத. உனக்கு படிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது என் வேலையான்னு எனக்கு தெரிலடா, ஆனால் என்கிட்ட உள்ள இயேசுவை உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான்டா என் வேலை. அதுக்கு தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Now you need to transfer it to a generation. மகளே, நீ ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்து பேசுவதை காட்டிலும் உன் மகள் பேச வருவாளே, அப்பொழுதுதான் நீ வெற்றி பெற்றவள். உன் வீட்டிலே வேற தலையீற்றுகள் இருந்தால் கொண்டு வந்து ஆண்டவர் முன்னாடி நிறுத்தி, ஆண்டவரே எங்க அண்ணன் வந்திருக்கான் தலைச்சம்புள்ள, உங்ககிட்ட கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறாயே, வெற்றி. எங்க அக்கா வந்திருக்காங்க, இவங்க தான் தலைச்சம்புள்ள என்று கொண்டு வந்து நிறுத்துகிறாயே, வெற்றி. This is the way God wants us to do. Hallelujah. It's essential that this should be transferred to the future generation. அடுத்த தலைமுறைகளுக்கு இது போக வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த பஸ்கா பண்டிகையும் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் இதை தான் நமக்கு சொல்லுகிறது. அந்த மாதம் பேர் மறந்துடாதீங்க, ஆபிப் மாதம். அவங்க கிளம்புன மாதம் வந்து 7th மந்த்து. ஆண்டவர் சொன்னார், இனிமேல் 7th மந்த்து தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து. ஃபஸ்ட்டு மந்த் வந்து நிசான் மந்த்தாக இருந்துச்சு. ஆண்டவர் மாற்றிட்டார், நிசானை தூக்கி 7th போடு, ஆபிப்பை தூக்கி ஃபஸ்ட்டு போடு. ஹல்லேலூயா. அதனால தான் அவங்களுடைய ரிலீஜியஸ் கேலண்டரில் ஆபிப் தான் ஃபஸ்ட்டு வரும். அவங்களுடைய சிவில் கேலண்டரில் போனீங்கன்னா நிசான் ஃபஸ்ட்டு வரும். ஆமேன். அவங்க இப்போ அந்த காலத்தில் தாவீது ராஜா, சாலமோன் ராஜா காலத்தில் தான் அந்த 2 கேலண்டர். இப்போ அவங்க கையில் சிவில் கேலண்டர் ஒன்று இருந்துச்சு, அதை விட்டாங்க. இந்த கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுடைய ரிலீஜியஸ் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுடைய அஃபிஷியல் பர்பஸ்க்கு கிரிகோரியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 365 நாள் உள்ள இந்த நம்ம வச்சிருக்கிற கேலண்டரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை எங்கே கூட்டி கொண்டு போக போகிறேன் சொல்கிறார். நீங்கள் கிளம்பிட்டீங்க, தப்பிச்சிட்டீங்க, நேராக போய் செங்கடலில் விழுந்துரு, நேராக எங்கன்னா போ, திரும்பி பார்க்காம ஓடிரு, எங்கேயாவது ஓடிரு. இல்லை, நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து கொண்டு போக உன்னை இந்த அடிமை தினத்திலிருந்து மீட்டிருக்கிறேன். God has a plan to pull us out of the world. உலகத்திலிருந்து நம்மை மீட்கிறதுக்கு ஒரு திட்டம் இருந்ததா. என்ன திட்டம்? உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போகும்படியாகத்தான் உன்னை விடுதலை செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குல்ல? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலைமையில் கை வச்சு சொல்லுங்கள், கர்த்தர்
ஏன் சொல்ல மாட்டீங்க? கர்த்தர் என்னை அடிமைதனத்திலிருந்து மீட்டதே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போகும்படியாகத்தான். திரும்பி கூட ஒரு சத்தமாக சொல்லலாமா? கர்த்தர் என்னை எகிப்தில் இருந்தது மீட்டதே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு என்னை கூட்டிக் கொண்டு போவதற்காகத்தான். தம்பியை முன்னாடி இந்த உட்கார சொல்லுமா. கம் பாய், கம் அண்ட் சிட் இன் ஃப்ரண்ட். ப்ராமிஸ் ஆஃப் த காட் இஸ் கமிங் தேர். எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டோம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடுறோம், பசங்க சாப்பிட்றாங்க. நான் மம்மி தொட்டுக்க கொஞ்சம் தயிர் இல்லையா, பிரெட் இல்லையா, இட்லி இல்லையா, தோசை இல்லையா? இட்லி தோசைலாம் பண்ண முடியாது, அது புளிக்கும். தயிர் இல்லையா, வெண்ணெய் இல்லையா, நெய் இல்லையா, எல்லாம் அங்கேருந்து வர்றது தான். ஒரு டைரி ப்ராடக்ட்ஸும் கிடையாது. ஒரு வேளை மில்க் அலோடாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அது புளிக்கல. இப்படி தான் இருக்குது. யோகட் இல்லையா, இல்லை. ஐஸ்கிரீம் இல்லையா, அதை பற்றி தெரில, அது புளிச்சு போடணுமா அப்படின்னு எனக்கு தெரில. ஃபர்மெண்டட் ப்ராசஸாக எனக்கு தெரில. மேக்ஸிமம் ஃபுட்ஸ் டிஸ்அலோட் ஆகிடுச்சு. சாக்லேட் கூட சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரில. எல்லாம் டிஸ்அலோட் ஆகிடுச்சு. பசங்கள்லாம் டென்ஷனாக இருக்கிறாங்க, புளிப்பு இல்லாத ஃபுட்டு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ஒரு சுவையான்னு கேட்குறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அனுபவம் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போக முடியாது. பலத்து நம்ம லைஃப்பை யோசித்து பார்ப்போம். எகிப்தியன் நல்லா உப்பு போட்டு சாப்பிட்றான்டா, எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சே, நான் இப்படி இருக்கிறேன் நீ நினைக்கலாம் மகனே மகளே. இல்லை, இட் இஸ் அன் ப்ராமிஸ் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் பிளெஸ்ஸிங். இக்காலத்து பாடு இனி நம்ம வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஆமென். இட்ஸ் அ ப்ராமிஸ். வாட் இஸ் திஸ் ப்ராமிஸ்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எனக்கு கீழ்ப்படிந்து என்னை பின்பற்றினால், என் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தால், நான் சொல்வதை உன் பிள்ளைகளுக்கு சொன்னால், உன் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் போய் சென்றடையும். ஹல்லேலூயா. My faithfulness and my covenant will lead you into a place of this milk and honey. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறார். வசனம் சொல்கிறது, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பார். காட் இஸ் லீடிங் அஸ். தேவன் நம்மை நடத்தி 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 கொண்டு போகிறார். உமது கோலும் உமது தடியம் என்னை தேற்றும். நம்மை நடத்துகிறாராம். ஒவ்வொரு பாதையிலும் பல நேரத்தில் நாம் தப்பித்து போக முடியாத அளவுக்கு கூட நம்மை நின்று நடத்துகிறதை நம்மால் காண முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு முறையும் நம் மனது நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ கர்த்தருடையவன், நீ கர்த்தருடையவள், உன்னை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டார். உன்னுடைய அபிஷேகம் கர்த்தர் தனக்கென கொடுத்த அபிஷேகம். ஓ ரீ காதாலா ஷாதாராபா. பிரித்தெடுக்கப்பட்டவன். சொல்லுங்க திருச்சபே, நான் கர்த்தருக்கென பிரித்தெடுக்கப்பட்டவன். எஸ். இந்த மந்த்து, இந்த ஆபிப் மந்த் ஃபுல்லாகவே இதுதான் பேசுவாங்க. அடுத்த வருஷம் ஆபிப் மந்த் வருதுன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க? பஸ்கா பண்டிகை கொண்டாடுவாங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடுவாங்க. யாரை பெருசாக பேசுவாங்க அந்த மாதம் ஃபுல்லாக? தலைச்சம் பிள்ளைகள். எதை பெருசாக பேசுவாங்க? அந்த ஆடோட ரத்தத்தை. எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் நானும் எதை பெருசாக பேசுகிறோம்? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை. ஹல்லேலூயா. எது நம்மளை காப்பாற்றணும் விசுவாசிக்கிறோம்? அவருடைய மாம்சம், அவருடைய ரத்தம். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். எஸ். இந்த பண்டிகையும் 7 நாள். ஆக மொத்த பஸ்காலேருந்து கண்டினியூ பண்ணால் 8 நாள். பஸ்கா பண்டிகை தனியாக 1 டே ஃபெஸ்டிவல் ஃபீஸ்ட். அடுத்தது செகண்ட் டேலேருந்து அடுத்த ஒரு 7 நாள் இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 7 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். எங்கும் புளித்தமா காணப்பட வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறாங்க? பாத்திரத்தெல்லாம் கழுவிடுவாங்க. திருப்பி புளிப்பு எங்கேருந்து எடுத்துட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரிலப்பா. இல்லை, இப்போ தாங்க தயிர் பாக்கெட்லாம் வந்திருக்கு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் தயிர் போடணுன்னா எங்கன்னா போய் பக்கத்து வீட்டில் அந்த உரம் வாங்கிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? யாரா பண்ணியிருக்கீங்க? அதை வாங்கிட்டு வந்து சும்மா ஒரு 2 ஸ்பூனு போட்டோம்னா நம்ம பால் ஆகும், தயிர் ஆகும். இஸ்ரவேலில் எங்கேயுமே புளிப்பு காணக்கூடாதுன்னா எப்படி பண்ணி இதை கொண்டு வருவாங்க என்று தெரியவில்லை. அந்த உரம்ன்ற மாதிரி வேற ஒன்றும் இல்லைங்க, அது குட் பாக்டீரியா, ஈஸ்ட் என்று சொல்லுகிற பாக்டீரியா. அந்த பாக்டீரியா வாங்கின்னு வந்து கோழி வளர்க்குற மாதிரி, மீன் வளர்க்குற மாதிரி, பண்ணை வைக்கிற மாதிரி உங்கள் டம்ளரை ஒரு பண்ணையாகி அதில் ஊற்றுறீங்க. அதுங்க வளர்றது, அதுங்களை நீங்கள் சாப்பிட்றீங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஃபெர்மெண்டேஷனில் தான் நடக்குது. அந்த கிருமிகளை நீங்கள் சாப்பிட்றீங்க. தே ஆர் குட் பாக்டீரியா. பேட் பாக்டீரியானா ஸ்டமக் அவுட்டு. என்ன பாக்டீரியா அது? குட் பாக்டீரியா, குட் ஃபுட். வயிற்றுக்கு எது நல்லது?
தயிர் நல்லது. கெட்டுப்போன பால் சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். சில நேரம் ஸ்மெல் கூட அதே மாதிரி இருக்கும். வயிறு என்ன பண்ணிவிடும்? கெட்டுவிடும். ஆனால் புளிப்பு எங்கே இருக்க வேணாம். 7 நாள் எங்கேயுமே இருக்க வேணாம். இந்த பண்டிகை முடிகிற வரைக்கும் எங்கேயும் வேண்டாம். அல்லேலூயா. இந்த புளிப்பு என்பதை நிறைய ஊழியக்காரோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை சின் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய கசப்பு, வெறுப்பு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்போ அந்த 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 டம்ளரில் என்ன இருக்குது? அந்த உரம் இருக்குது. எத்தனை டம்ளர் பால் ஊற்றினாலும் கழுவிட்டு அந்த டம்ளர் அந்த டம்ளரை கழுவாமல் பால் ஊற்றினா அத்தனையும் என்ன பண்ணுறோம்? தயிராக மாறிடும். வருஷத்தில் ஒரு நாளாவது சுத்தமாக கழுவு அப்படின்றார். ஆமென். எனக்கு தோணுது டெய்லியாவது நம்ம கழுவணும். ஆண்டவரே, இந்த கசப்பு ஏன் தேவையில்லாமல் நான் விட்டுடுறேன். ஆமென். அந்த ஸ்டிக்கு கொஞ்சம் எடுங்களாம்மா, அந்த ஸ்டிக்கு கொஞ்சம் எடுங்களா. ரைட். எனக்கு என் மைண்டில் வந்த தாட்டு, இப்போ இந்த ஸ்டிக்கை வந்து ஒரு ஏரோவாக நினச்சிங்க, அம்பா நினச்சிங்க. ரைட்டா? ரைட், ஏரோவாக நினச்சிங்க. இந்த ஏரோவில் இந்த ஹெட்டு, வார் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, இதுதான் மெயின். ஏன்னா ஷார்ப்னஸ் எங்கே இருக்கும்? இதில் இருக்கும். அந்த காலத்தில் ஆசிட்லாம் குத்தி ஏரோ அனுப்புவாங்களாம். ஆசிடோடு போய் குத்திடும். இந்த காலத்தில் நியூக்ளியர் மெட்டீரியல் இருக்குது. ஏவுகணை எல்லாம் என்ன இருக்குது? நியூக்ளியர். இதெல்லாம் போகும். இது சும்மா மெட்டல் தான், இல்லை கொஞ்சம் உள்ள சரக்கு இருக்கும். இதெல்லாம் மெட்டீரியல் இருக்குது. வார் ஹெட் அது பேர். யுரேனியம், டைட்டேனியம் அதெல்லாம் இருக்கும். அப்படியே போய் இடிச்சிடும். ஓகே, இதான் மெயின், வார் ஹெட்டு. அதுபோல் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு வார் ஹெட் மாதிரி வச்சுக்கணும். மெயினாக அவரை வச்சுக்கணும். கசப்பு இருக்குது, பின்னாடி தள்ளலாம். வெறுப்பு இருக்குது, பின்னாடி தள்ளலாம். பயம் இருக்குது, பின்னாடி தள்ளலாம். மன துக்கம் இருக்குது, பின்னாடி தள்ளலாம். அவமானம் இருக்குது, பின்னாடி தள்ளிட்டு இந்த ஹெட் ஆஃப் த ஏரோவை ஆண்டவருடைய வார்த்தையை வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அதை தூக்கி போடணுன்னு கூட இல்லை. 8 நாள் பின்னாடி தள்ளு அப்படின்னாரு. ஜஸ்ட் 8 நாள் பின்னாடி தள்ளுறதுலே இஸ்ரவேல் அடுத்த 1 வருஷம் வாழணும்னா எத்தனை வருஷம் வாழ போகிறாங்க? திரும்பி அடுத்த 1 வருஷம் கழிச்சு தான் பண்டிகை வரப்போகுது. நீ 8 நாள் பண்ணுற ஒரு செலிப்ரேஷன் உன்னை 1 வருடம் காப்பாற்றும் என்றால் இயேசுவின் ரத்தம் எத்தனை வருடங்கள் நம்மை காப்பாற்றும், நித்தியத்துக்கு நேராக நம்மை நடத்தும். திருச்சபையை ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஒன்றை சொன்னார்னா நம்ம நல்லதுக்கு தான். இது இஸ்ரவேலுடைய நல்லதுக்கு தான். இப்போ புளிப்பில்லாத பண்டிகை கொண்டாடியாச்சு. உன் பிள்ளைகளுக்கு இதை சொல்லு. கர்த்தர் தம்முடைய பலத்த கையினால் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் என்று. நம்ம சில மூவிலாம் பார்ப்போம். அதிலெல்லாம் மனுஷன் ஃபைட் பண்ணுவான். மனுஷனுக்கு ஹெல்ப்புக்கு யானை வந்து ஃபைட் பண்ணும், பார்த்துருக்கீங்களா? டாகி வந்து ஃபைட் பண்ணும், மங்கி வந்து ஃபைட் பண்ணும், பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் நல்லா இருக்குமே, இந்த டாக் நான் வளர்ப்பினேன், இந்த மங்கி நான் வளர்ப்பினேன் நம்ம நினைப்போம் இல்லை? ஆனால் அது மாதிரிலாம் பண்ண முடியுமாண்ணா? பண்ண முடியாது. ஆண்டவர் இந்த பேட்டில், எகிப்தோட பேட்டிலில் அவர் தான் கத்தியை இறக்கலை, ஒருத்தரும் கத்தி தூக்கலை. தன்னோட பேட்டில் ஃபீல்டை, தன்னுடைய ஆர்மி அமிச்சார். வெட்டுக்கிளி அமிச்சார், தவளை அமிச்சார், எல்லாம் பண்ணார். இது கூட சண்டை போட முடியல பார்வோனால். பார்வோனை கையை வச்சு அடித்தார்னா அவன் தேர்வானா பாருங்கள். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இது தேவனுடைய விரல்னு மந்திரவாதிங்க சொல்லிட்டாங்க, ஞானிகளும் சொல்லிட்டாங்க, சயின்டிஸ்ட்டும் சொல்லிட்டாங்க, மந்திரவாதியும் சொல்லிட்டாங்க, ஜோசியக்காரனும் சொல்லிட்டான். ராஜா உனக்கு கெட்ட காலம் போல ராஜா, உனக்கு பெசாம நீ சரண்டர் ஆகிடு அப்படின்னாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடினா. அப்போ இங்கே கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை என்னுடைய பலத்த கையினால் மீட்டு கொண்டு வந்தேன். வித் மை ஸ்ட்ராங் மைட், வித் அ ஸ்ட்ராங் ஹேண்ட் ஆஃப் காட். என்னுடைய பலத்த கையினால் உன்னை மீட்டு கொண்டு வந்தேன். என்னுடைய இதை நீ சொல்லு உன் பிள்ளைகளுக்கு. யூ ஹேவ் டு டீச் திஸ் டு யுவர் சில்ட்ரன். இதை உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. நம்ம லைஃப்பை ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கலாமே. இஸ்ரவேலர்களை விடுவோம். நம்மளை எங்கெல்லாம் ஆண்டவர் பலத்த கையில் காப்பாற்றிருக்கார். எத்தனை ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிருக்கார், எத்தனை வியாதியிலேருந்து காப்பாற்றிருக்கார், எத்தனை பிரிவினையிலிருந்து காப்பாற்றிருக்கார், எத்தனை சத்ருவின் சதிகளிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றிருக்கிறார். இதையே நாம் நம் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன். நான் படிக்கும்போது, நான் ஹிந்தி ஸ்கூலில் படிக்க போயிட்ட பிறகு என் படிப்பு அப்படியே ட்ராப் ஆகி 0 ஆச்சு, அப்படியே டவுனில் போயிடுச்சு. ஆமாம், நான் எடுத்த மதிப்பெண்கள் ஹிந்தியில் 2.5 மார்க்கும், சான்ஸ்கிரிட்டில் 1/2 மார்க்கும், இப்படி தான் எடுத்தேன். அவுட்டுன்னு தான் நினச்சேன். என் கர்த்தர் என்னை மீட்டார் என்பதை இன்றைக்கில்லை என்றைக்கும் சாட்சியாய் சொல்லுவேன். ஆமாம், லைஃப்பில் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபெலோ நான். என் கர்த்தர் என்னை மீட்டு எனக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார்.
யாருமே மதிக்க தெரியாத, பெரியவங்களுக்கு கூட மதிப்பு கொடுக்க தெரியாதவன் நான். என்னை இன்னைக்கு பல பேருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய கிருபை எனக்கு கற்றுத்தருகிறார். நம்முடைய வீக்னஸில் அவர் தம்முடைய பலத்த கையிலிருந்து அந்த சத்துருக்களிலிருந்து நம்மை காப்பாற்றினதை நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். எவ்ரி இயர் யூ ஹேவ் டு செலிப்ரேட் இட். இந்த காலத்தில், இந்த ஆபிப் மாதத்தில் 14ஆம் தேதியிலிருந்து ஏறக்குறைய 22ஆம் தேதி வரை இந்த பண்டிகை சொந்தமாக சொல்ல வேண்டும். கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவையும் எனக்கு சொந்தம், அவைகளில் ஆண்கள் கர்த்தருடையவைகள். 12th வேர்ட்ஸ் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிங்க. ஆண்கள் கர்த்தருடையவைகள். இப்போ தான் நினச்சோம் ஆண்கள் பெண்கள் என்று. இந்த ஆண்கள் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரணும்னு சொல்கிறார். நம்ம மதர் சர்ச்சில் கேட்கும்போது லாஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ண எஸ்தர் அம்மா வந்தாங்க. அம்மா மேலே வந்து சொன்னதே இதுதான், நம்ம கூட மினிஸ்ட்ரி பண்ணுற டீமை ஒரு கணக்கு எடுக்கணும், இந்த கணக்கில் ஃபஸ்ட் பார்ன் மேல் எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கணுன்னு சொன்னாங்க. நம்ம சர்ச்சில் அப்படி திங்க் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் பார்ன் மேல் எத்தனை மினிஸ்ட்ரியில் இருக்குது. அப்படி இல்லைன்னா இழுத்துட்டு வந்து விட்டுருங்க. நம்ம இஷ்டப்படி உலக சட்டத்தை ஆண்டவர் கையில் பேசுகிறோமா, ஆண்டவர் சட்டத்தை உலகத்து கையில் பேசலாமா? பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க, நம்ம சட்டத்தை போய் ஆண்டவர் கையில் பேசலாமா, ஆண்டவர் சட்டத்தை உலகத்து கையில் பேசலாமா? கர்ப்பம் திறந்து பிறக்கும் ஆண்கள் கர்த்தருடையவைகள். இட் ஹேஸ் டு பி brought, இட் ஹேஸ் டு பி dedicated to God. ஆமென். இது நம்முடைய உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம எல்லோரும் ஒரு நல்ல பாலிசி வச்சுக்கலாம். என்னென்னா, நான் உனக்கு நல்லவனாக இருப்பேன், நீ எனக்கு நல்லவனாக இரு. ஐ வில் பி குட் டு யூ, யூ பி ஏ குட் டு மீ. ஐ வில் பி ஏ பிளெஸ்ஸிங் டு யூ, யூ பி ஏ பிளெஸ்ஸிங் டு. நான் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன் ஃபஸ்ட்டு, நீ அதுக்கப்புறம் எனக்கு ஆசீர்வாதமாக இரு. போதும். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார், நாம் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். பிள்ளை இல்லாத நமக்கு பிள்ளைகளை கொடுத்தார், அந்த பிள்ளைகளை மறுபடியும் கர்த்தருக்கு கொடுத்து நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க போகிறோம். நீங்கள் ப்ரே பண்ணலாம், எனக்கு நீங்கள் உண்மை உள்ளவராக இருங்க, நான் உமக்கு உண்மை உள்ளவளாக இருப்பேன். எனக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீங்க, நான் உமக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லுவதை தான் கர்த்தர் இங்கே சொல்கிறார். ஒரு அடிமை ஜனங்க ஒடுக்குறாங்க, தின்றதுக்கு கூட சோறு கொடுக்கலங்க, பலுகி பெருகுச்சான் இல்லை. நல்லா சாப்பிட்டாதான் நல்லாவே சாப்பிட்லங்க, ஆனால் அவங்க நல்லா இருந்தாங்க. நிறைய சாப்பிடு, நல்லா சாப்பிடு, கறி சாப்பிடு, சூப்பு சாப்பிடு, வெஜிடபிள் சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, எதுவுமே இல்லை இங்கே சாப்பிட்றதுக்கு. இந்த கூட்டம் பெருகுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தலையீட்டுகளை கர்த்தர் கேட்கிறார், எனக்கு ஊழியம் செய்யும்படியாகத்தான். ஆமென். ரைட். இப்போ 13th வேர்ஸில் என்ன சொல்ல போகிறார் என்றால், சிலது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். கழுதையின் தலையீற்று. ஒரு வீட்டில் கழுதை குட்டி போட்டுருச்சு, என்னத்தை கொண்டு வந்துரு, கழுதை கொண்டு வந்து வேண்டான்னு சொல்லிட்டார். ஏன்னு எனக்கு தெரியல, அவர் சொல்கிறார். அதை என்ன பண்ணு, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து, செகண்ட் பானோ தேர்ட் பானோ, என்ன ஃபஸ்ட் பான் ஆட்டுக்குட்டி உள்ளே போயிடுச்சு, செகண்ட் பானோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து விட்டுட்டு கழுதை என்ன பண்ணுற மீட்டுக்க. ஆனால் அந்த கழுதையை கொன்றுடுன்னு சொல்கிறார், கழுதை முறித்து போடு என்று சொல்லுகிறார். ஆனால் உன் பையன், உன் தலைச்சன் பிள்ளை எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆனால் அவனுக்கு பதிலாக கூட ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி வரணும். அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்கிற வசனம் எவ்வளவு ஆணிதரமாக கிரியை செய்கிறது பாருங்க திருச்சபையே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரத்தம் சிந்தப்பட வேண்டும். There is no remission without the shedding of blood. எபிரேயர் 9:22 ஒரு பாவத்துக்கும் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். உங்களை பார்த்து கேட்குறேன், நல்லா ஃப்ளோரை மாப் போட்டிங்க, போய் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது கையை சுத்தம் பண்ணனா கழுவிங்க. தண்ணீர் சிந்துதல் இல்லாமல் உங்கள் கை சுத்தமாகப்படவில்லை. ரைட்டா இல்லையா? ரைட். சாப்பாடு சாப்பிட்டீங்க, சரியாப்பா? சாப்பாடு சாப்பிட்டீங்க, இப்போ போய் அப்படியே போயிடுவீங்களா, கை கழுவுவீங்களா? திரும்பி தண்ணீர் சிந்துதல் இல்லாமல் உன் கை சுத்தமாகவில்லை. தண்ணீர் சிந்துதல் இல்லாமல் கை கால் தலையெல்லாம் சுத்தமாகாது என்றால், இந்த ஞானம் நமக்கு தெரியும் என்றால், பாவத்திலிருந்து சுத்திகரிக்க ஒரு ரத்தம் அவசியம் என்பதை இங்கே வேதம் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமாம். கர்த்தர் நம்மை கோடியாய் ஆசீர்வதித்து கொண்டு வாராக. அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ கான்சிக்ரேட் பண்ண சொன்னார், பண்டிகை கொண்டாட சொன்னார், கானான் தேசத்துக்குள்ளே போக போகிறீங்க என்று சொன்னார். இப்போ நான் உன்னை கைட் பண்ண போகிறேன். ஐ வில் பி யுவர் கைட்.
God always guides his people in wilderness. பாலைவனத்தில் கூட மேப் மாதிரி ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆமேன்னு சொல்லுங்கள். பாலைவனத்தில் கூட குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுறது போல் அதுவும் நம்மளதும் ஜிபிஎஸ் தான். காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டமும் நம்மை காப்பாற்றும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம். இன்டர்நெட் இல்லைன்னா இமெயில் போகாது. இன்டர்நெட் இல்லைனா கூட நம்ம நீமெயில் போகும். முட்டி போட்டு ஜெபம் பண்ணினோம் என்றால் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமை படுத்துவார். இப்போ இஸ்ரேல் இஸ் ப்ரிப்பேரிங் டு லீவ். இது வரைக்கும் தெரியாத ஒரு ரூட்டு, ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் ரூட்டு தெரியும். அது யார் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம்? மோசே. தப்பிச்சு ஓடினார 40 வருஷமாக பாலைவனத்தில் நடந்துனுக்கிறாரு. ஷார்ட் கட்டு தெரியும், லாங் கட்டு தெரியும், லெஃப்ட் தெரியும், ரைட்டு தெரியும், எல்லாம் தெரியும். ஆமேன். மோசைக்கு தான் தெரியும். இப்போ ஒரே ஒரு தலைவன் ஆரோனுக்கு கூட தெரியாது. ஏன்னா இந்த ஜனம் ஃப்ரெஷ்ஷு காற்றே பார்த்ததில்ல. ராமசேஸ்லேருந்து புறப்படுறாங்க, அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து கிளம்புறாங்க, வேலை செஞ்சது அடிமதனத்துலேருந்து கிளம்புறாங்க, கல்லுகளை தூக்கி சுமந்த கூன் போட்டுருச்சு, கிளம்புறாங்க. Now God is saying, I will be your guide to direct you toward the land. Don't be discouraged. நாளைக்கு எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியாது. உன் கையில் இருக்கிற வேதம் உன்னை நடத்தும் மகனே. நாளைக்கு நம்ம ஃபியூச்சர் எப்படி நமக்கு தெரியாது. நம் கர்த்தர் நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு உங்களுக்குள் இருப்பதாய் சகல சத்தியத்தையும் குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். God can guide you in wilderness. தேவன் உங்களை பாலைவனத்தில் நடத்த வல்லவராய் இருக்கிறார். God can guide you at night times like the cloud, like the fire by night. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் கர்த்தர் நடத்துவார். Hallelujah. In the daytime God will guide you like a pillar of cloud. பகல்ல ஏற்கனவே சூரிய ஒளி கண்ணு கூசுது. அங்கே ஒரு குழு குழுன்னு ஒரு மேகம் போகுதுன்னா நம்ம அந்த மேக நிழலில் போவோமா போக மாட்டோமா? அப்படி நடத்திடுவார். எவ்வளோ எக்ஸலண்ட்டாக நடத்துகிறார் பாருங்க. வெயிலும் நடுவில் எக்ஸ்ட்ரா வெயிலாக நடத்தலை, பகலிலே குளிர் நிழலாய் இருக்கிறார். இரவின் குளிரிலே அக்கினியாய் வருகிறார், அக்கினி ஸ்தம்பமாய் வருகிறார். எங்கள் ஐயா என் கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற வேணாம் ஐயா, நீ மாறுறியா, அது போதையா. என் தலைவா, 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கும் உம்மால் பாதுகாப்பு தர முடியும், 100 வயசு தாத்தாவும் உன்னால் வாழ வைக்க முடியும். என் ராஜாவே, ப்ளீஸ் டேக் யுவர் லீடர்ஷிப். நம்ம தலைமையில் கை வச்சு சொல்லுங்கள், இது தலையே இல்லைப்பா, நீ தான் என் தலை. யூ ஆர் மை லீடர், யூ ஆர் மை லீடர், யூ ஆர் மை லீடர். Amen. God can lead us in the easiest way. லைஃப்பில் கஷ்டப்படாமல் முன்னுக்கு வரணும்னா அது ஆண்டவருடைய வழி தான். ஆனால் சாத்தான் சொல்லுவான், உங்கள் ஆண்டவர் வழியில் போனால் நீ ஒரு வீடு கூட வாங்க மாட்டேன். எங்கள் ஆண்டவர் வழியில் போனால் தான் நான் எனக்கு வீடு வாங்குவேன். சாத்தான் வழியில் போனால் நான் ஏதோ பேங்க்குக்கு வீடு வாங்குவேன். நான் கட்டலைன்னா அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். கரெக்டு தானே? என் ஆண்டவர் வழியில் போனால் எனக்கு ஒரு பைக் வாங்குவேன். சாத்தான் வழியில் போனால் பேங்க்குக்கு பைக் வாங்குவேன். என்னால் கட்ட முடியல, அவன் என்ன பண்ணுவான்? தூக்கிட்டு போயிடுவான். God will teach us an easy way. God will protect us. இன்றைய செய்தி ஆழத்திலே போய்கொண்டு இருக்கும்போது 2 காரியங்கள் என்னை தொடுகிறது. Are you still believing God? Are you still following God? இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்கிறாயா மகளே? இன்னும் ஆண்டவரை பின்தொடருகிறாயா? அப்பா, நான் இன்னும் விசுவாசிப்பேன், இன்னும் நீடிய பொறுமையாக அவங்க பின்னாடி. எத்தனை வருஷங்க ஆச்சு சர்ச்சை ஆரம்பிச்சு? என்னங்க செஞ்சீங்க? எத்தனை வருஷம் நீ ஊழியத்துக்கு வந்தாச்சு? எத்தனை வருஷம் உனக்கு என்ன வயசாகுது? என்ன செஞ்ச நீ? என்ன சாதிச்ச நீ? அந்த நேரத்தில் நம்மை பார்த்து புன்முறுவலாய் பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் உண்டு, அதற்கு பெயர்தான் விசுவாசம். நான் என்னை நம்பினால் நான் அழிந்து போவேன், நான் அவரை நம்பினதினால் தான் வாழ்கிறேன். அவர் மீது வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம். அப்பா, நான் என்ன நம்பி நடக்கல சாமி, உன்னை நம்பி நடக்கிறேன். அந்த பேதுரு சொன்னது போல, கர்த்தாவே அமிழ்ந்து போகிறேன். பேதுரு, நீ அமிழ்ந்து போயிட்டன்றதுக்காக நான் அமிழ்ந்து போக மாட்டேன்டா. நீ எங்கெல்லாம் அமிழ்ந்து போறியோ அங்கே அமிழாமல் இருந்து உன்னை காப்பாற்ற உன்னோடு கூட நான் நடக்கிறேன். உன்னை பயமுறுத்துகிற அந்த கடல், நான் வாக்கிங் போகிற பார்க், அந்த கடல் உன்னை அழுத்தும் என்றால் அந்த கடலை நான் அழுத்துவேன்.
I will guide you throughout the journey. மகளே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்கிறார். நீ கர்ப்பம் திறந்து பிறந்த தலையீற்றாய் இருக்கிறாய். I will guide you throughout your journey. I will direct you in a way of comfort. உனக்கு பிடித்த மாதிரி லகுவான பாதையில் நான் நடத்துவேன். நான் உனக்கு கொடுத்த சிலுவை உனக்கு பாரம் அல்ல, அது லகுவாய் தான் இருக்கும். என் சுமையோடு கூட நீ ட்ரேட் இன் செய்து கொண்டால். Are we willing to consecrate to God? கர்த்தர் என்னை பலத்த கையினால் மீட்டார் என்பது எனக்கு தெரியும். கர்த்தர் என்னை பிசாசிலிருந்து மீட்டார் என்று எனக்கு தெரியும். கர்த்தர் என்னை செங்கடலிலிருந்து மீட்டார் என்று தெரியும். கர்த்தர் என்னை ஆபத்திலிருந்து மீட்டார் என்று தெரியும். Are we consecrating? இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்குன்னு உங்களை பிரிச்சுக்கிறீங்களா? மகனை பிரிச்சுக்கிறியா? மகனை பிரிச்சுக்கிறியா? தலைச்சம் போல என்னப்பா பிரிச்சுக்கிறியா? ஏசப்பா நான் உனக்கு சொல்லுவேன். நம்ம லைஃப்பில் எங்கெல்லாம் வெற்றி பெறுவோம்னு நினச்சோமோ அங்கெல்லாம் ஹர்ட் ஆயிடுச்சு இல்லை? அந்த கேமில் நீ ஃபஸ்ட்டு வரணும்னு போன, அந்த கேம் உன்னை அடித்து உட்கார வச்சிருச்சு. ஆனால் ஏசப்பா உன்னை தொடுறாரு. ஏசப்பா உன்னை தொடு. இப்போ நீ கண்ண முடியப்பா என்ன காப்பாற்றுப்பா, நான் உன்னை காப்பாற்றுவேன். லைஃப்பில் வெற்றி பெறணும்னு பக்கத்து ஸ்டேட்லேருந்து இங்கே வந்தப்பா நீ ஃபேமிலியா, இந்த ஸ்டேட் உனக்கு நீ நினச்ச மாதிரி தரல, அப்படி தானம்மா? இங்கே ஜாலியாக இருக்கும்னு சொல்லி கூட்டு வந்தாங்க, ஜாலியாக இல்லை. இப்போ கண்ண மூடி ப்ரே பண்ணினா ஏசப்பா உன்னை நடத்துவார். சாத்தான் நல்லதை காட்ட மட்டும் தான் காட்டுவான், தரவே மாட்டான். அந்த ஒரே ஒரு நல்லதை வச்சு அத்தனை கோடி பேரையும் ஏமாத்துறான். லாஸ்ட்டில் தான் எடுத்து பார்த்தா தெரியுது அது நல்லதே இல்லை, மாயை. நம் கர்த்தர் ஏராளமாய் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். Are you willing to consecrate? மகளை அர்ப்பணிக்கிறாயா? Are you willing to do all this memorial thing? திரும்ப திரும்ப கர்த்தர் செய்த நன்மையை பற்றி பேச போகிறாயா, அல்ல இன்றைக்கு உனக்கு இருக்கிற குறையை பற்றி பேச போகிறாயா? Let us keep this as a memory. Let us say again and again and again and again and again and again. கொரோனா காலத்தில் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், எத்தனை கோடி முறையும் நான் சொல்லுவேன். என் ஆக்சிடென்ட் ஆண்டவர் காப்பாற்றினார், எத்தனை கோடி முறையும் சொல்லுவேன். 3,84,000 ரூபாய் கடனில் இருந்து என்னை கர்த்தர் 2007ஆம் ஆண்டே காப்பாற்றினார், எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுவேன். உலகமே என்னை வந்து என் காலில் விழு என்று சொன்னாலும் நான் விசுவாச வீரனாய் மாறினேன். நீ எனக்கு எதை கொடுத்தாலும் என் ஆண்டவர் காலில் விசுவாசமாய் வீழ்வேன் என்று சொல்லிதான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். சாத்தான் இயேசுவை கொண்டு போய் நிறுத்தி, உயர்ந்த மலை மேலே நிறுத்தி, தேவாலயத்தினுடைய உப்பரிகை மேலே நிறுத்தி, எல்லாம் ஒன்று லாஸ்ட்டில் சொன்னான், என் காலில் விழுந்துரு, உலகத்தை உனக்கு தருகிறேன். அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று. இன்னைக்கு உலகம் தான் நம்ம கையில் பார்கெயின் பண்ணுது. என் வழியில் வந்துரு, உங்கள் கர்த்தர் என்ன வழி, உங்கள் கர்த்தர் என்ன கொடுத்தாரு. உங்கள் கர்த்தர் கையில் காசு இல்லை தெரியுமா, உங்கள் கர்த்தர் கையில் அழகு இல்லை தெரியுமா, உங்கள் கர்த்தர் கையில் பணம் இல்லை, உங்கள் கர்த்தர் கையில் பதவி இல்லை, உங்கள் கர்த்தர் கையில் உயர்வு இல்லை என்று நம்மை பார்த்து உலகம் பார்கெயின் பண்ணுகிறது. என் கையில் தான் எல்லா பவர் இருக்குது. God's people, we have to stand faithful to God. We should be a testimony to God, living testimony to God. என் ஆண்டவரை நம்பி எகிப்தை விட்டு விட்டேன். நம்மள ஏன் நினைக்கலாமா சொல்ல, என் ஆண்டவரை நம்பி எகிப்தை விட்டு விட்டேன், என் ஆண்டவரை நம்பி எகிப்தை விட்டு புறப்பட்டு விட்டேன். Don't underscore yourself when you come out of Egypt. எகிப்தை விட்டு வெளியே வந்துட்ட பிறகு உங்களை கம்மியாக நினைக்காதீங்க. இப்போதான் நீங்கள் உங்களை உயர்வாய் நினைக்க வேண்டும். என்னால் கர்த்தர் தம் கரத்தினால் உங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். Don't underscore yourself. It's important. கர்த்தர் எங்களை பலத்த கையினால் மீட்டார், கர்த்தர் எங்களை நடத்தினார். God's leadership. Are you willing to surrender to God's leadership? ஆண்டவருடைய தலைமைத்துவ எத்தனை பேர் அடங்க ரெடியாக இருக்கீங்க? திருமணத்தின் போது நம்ம ட்ரெடிஷனில் பெண்ணுக்கு தாலி கட்டுறாங்க, அந்த அம்மா அங்கே கணவர் முன்னாடி தலை குனிது, ரைட்டா இல்லையா? ஒரு பெரிய பதவி பிரமாணத்தினப்ப தலையில் கிரீடம் வைக்கிறாங்க, பதவி பிரமாணம் வாங்கிக்கிறவங்க குனிஞ்சி ஏற்றுக்கொள்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொடுக்குறவருக்கு நான் அடிமை, நமக்கு கொடுக்குறவருக்கு நாம் அடிமை. ஐ வில்லிங் பீப்புள் ஆஃப் காட். நமக்கு மேலே அவர் பைபிள் வச்சிடலாம். இன்னையிலேருந்து என் தலை அவர் தான். காட் இஸ் மை ஹெட், தலை. ஐ வில் ஃபாலோ ஹிம் ஃபெய்த்ஃபுல்லி.
நான் அந்த ஏரோ காட்டினது போல் பின்னாடி எதுனா இருக்கட்டும், என் படிப்பு, என் திறமை, என் பணம், ஆஸ்தியில் ஆகட்டும், ஆனால் முன்பதாக அவருடைய அக்கினி ஸ்தம்பமும் அவருடைய மேக ஸ்தம்பமும், அவர் மீது உள்ள விசுவாசம். கத்தர் பாதத்தில் விழுவோம். கத்தர் நம்மை நடத்துவார். ஆண்டவர் நம்பி வந்த இஸ்ரவேலை தேவன் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தினார். பாதைகள் ஒருவேளை பெரிதாக இருந்தாலும் ஆனால் பாதை காட்டுபவர் கூடவே செல்கிறார். நம்ம வாழ்க்கையில் பாதைகள் அது கரடுமுரடாக இருந்தாலும் நம்ம அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எகிப்திலிருந்து பலத்த கையினால் புறப்பட்ட தேவன், அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோர்வுகள், வசதிகள் இருந்தால் ஆண்டவரே நம்ம பார்த்து சொல், மகனே மகனே, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் மோசம் இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்று இந்த கால வேளை நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் விதத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடி ஆராதிக்கலாமா? நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனந்தோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனந்தோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க குட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதிப்போ. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. வாழ்க்கையில கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க குட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. ஆண்டவரை நோக்கி என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. இயேசுவே ஆவியில் ஆராதனை, இயேசுவுக்கே ஆவியில் ஆராதனை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 தகப்பனே அப்பா. நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, யாத்திராகமம் 13வது அதிகாரத்தில் அப்பா தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் தகப்பனே நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் தகப்பனே. எல்லாவற்றையும் தகப்பனே உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.
அவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம இந்த வசனங்களில் பார்த்தோம் 17 மற்றும் 18 இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் பார்த்திங்கன்னா பெலிஸ்தருடைய பட்டணம் வரும்போது எப்படி போவதென்று தெரியாமல் அவங்க செங்கடலை நோக்கி செல்கிறார்கள். ஆனால் அது கடினமான பாதையாக இருந்தாலும் கர்த்தர் அவங்கள வழி நடத்தினார். அது கடினமான பாதையாக இருந்தாலும் மிக தூரமான பிரயாணமாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்ல கர்த்தர் அவங்கள அந்த இடத்துல பாதுகாத்து வழி நடத்தினார் என்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் ஒருவேளை நாமும் அந்த கடினமான பாதையில் போய் கொண்டு இருக்கலாம். நிச்சயமாய் கர்த்தருக்கு அந்த பாதை என்ன என்று தெரியும். நம்மையும் ஆண்டவர் பாதுகாப்பார், நம்மையும் ஆண்டவர் பலப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தினது போல இன்றைக்கும் நம்ம பிரயாணம் வெகு தூரமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை சொந்த இடத்துக்கு கொண்டு செல்வார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய நம்ம ப்ராப்ளங்களை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஒருவேளை முக்கியமாக என்னோடு கூட கர்த்தர் ஃபஸ்ட்டு இந்த சொந்த இடத்துக்காக சொல்லும்போது நம்மளுடைய சபைக்காக தான் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, நம்ம சபைக்கும் கண்டிப்பாக நம்ம கடினமான பாதையில் போய் கொண்டு இருக்கிறோம், எங்கே போகிறதுன்னு தெரியல, எப்படி கர்த்தர் நம்மளுக்கு வழிவாசல்களை திறப்பார் என்று எப்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனாரோ அதே போல் இன்றைக்கு கர்த்தர் நம்ம சபைக்கு ஒரு சொந்த லேண்டை கட்டளையிடுவார். அதே போல் நம்மளுடைய குடும்பங்களில் கூட நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கலாம், சொந்த லேண்ட் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறாரு. அதே போல வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கஷ்டங்கள், கடன் என்ற சிறையிருப்பு, வாழ்க்கையில் போராட்டங்கள், வேலையில் கூட நம்ம கடினமான பாதையில் போகலாம். நம்மளுடைய திருமண வாழ்க்கையில் நம்மளுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னருக்காக நம்ம தேடிட்டு இருக்கலாம். நிறைய தூரமாக நம்ம போகலாம், நம்ம நிறைய பிரயாணமாய் போய் பார்க்கலாம். அதே போல் திருமண காரியங்களாக இருந்தாலும், குழந்தை இல்லாமல் இருக்கலாம். நம்மளுடைய ஒவ்வொரு கடினமான விஷயத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கடினத்தையும் இன்றைக்கு மாற்றி போட போகிறார். நம்ம அதற்காக கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய பாதைகளை, நம்மளுடைய கடினமான பாதைகளை மாற்றி தர கர்த்தர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். நம்முடைய ஊழியத்தின் பாதையில் கூட நம்ம நிறைய கடினங்களை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருவார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளுடைய பாதைகளை கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு லேசாக மாற்றி தரப்போகிறார். நம்ம இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்தலாம். இன்னும் அதிகமாக அவருக்காக ஊழியம் செய்யலாம். இன்னும் அதிகமாக அவரை ஆராதிக்கலாம். இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நேராக நம்மளுடைய இருதயத்தை திருப்பி ஆண்டவருக்கு நேராக நம்மளை பரிசுத்தப்படுத்தலாம். கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபிக்கலாம். நம்மளுடைய பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய இருதயத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். இன்றைக்கு நம்மளுக்கு வாக்குத்தத்தம் சொன்னது போல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம், நம்மளுடைய அர்ப்பணிக்கலாம். நம்ம அர்ப்பணித்து கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பலாம். பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். கரங்களை வைத்து சொல்லமா, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயம் சொல்லமா. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓரி பாபா பாபா ஷவரபல வரபல பாக்க வரபலபா, ஓரி பாபா பாபா ஷவரபாக்க வரபல ஓரி பாக்க பா.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி, கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அப்பா, இன்றைக்கு நாங்க அப்பா பார்த்தது போல அப்பா எங்களுடைய கடினமான பாதையை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. இந்த கடினமான பாதை கூட அப்பா நீங்க எங்களை பொன்னாங்க விளங்க செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு பாதையிலும் ஆவியானவரை நீங்க எங்களை வழி நடத்துங்க. எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. எங்களுடைய எல்லா காரியங்கள், எங்களுடைய எல்லா பயங்கள், எங்களுடைய ஒவ்வொரு அப்பா கடினமான பாதை அப்பா உம்முடைய கருத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. அப்பா, நீர் எங்க ஊழியத்துல, எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய வேலை ஸ்தலத்துல அப்பா என்னென்ன காரியங்களுக்காக, எங்களுடைய சபையின் சொந்த இடத்துக்காக தகப்பனே, ஒவ்வொரு காரியங்களை தகப்பனே உம்முடைய சமூகத்துல நாங்க வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய பிரயாணங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆவியானவரே. அப்பா, இன்றைக்கு தகப்பனே நீங்க சகலவற்றையும் மாற்றி தருவீராக. நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நீங்க பலப்படுத்துங்க, எங்களை இன்னுமாய் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. அப்பா, நீர் கொடுத்த ஒவ்வொரு அப்பா நன்மையான காரியங்களுக்கு இந்த வேளையில நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்படியாய் நீர் செய்தது போல இன்றைக்கும் அப்பா நீர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின்படி நீர் எங்களை நடத்துவீர், எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களை பெருக செய்வீர், எங்களை பரிசுத்தப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாய் தகப்பனே இந்த வேளையில தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி அப்பா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க, உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க, ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க நடத்துங்க தகப்பனே. உங்களுடைய கிருபையினால் எங்களை நடத்துவீராக. எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். இந்த நாளில் கூட நம்ம பார்த்தோம், கர்த்தர் மோசே நோக்கி ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளும் மனிதரானாலும் மிருக ஜீவனாலும் கர்ப்பம் திறந்து பிறக்கும் முதல் பேர் அனைத்தும் அது கர்த்தருடையது என்று, அது மாத்திரமல்ல பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய இருக்கிற நம்மையும் கர்த்தர் இந்த நாளில் நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்து நம்மை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம மத்தியில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இன்னும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் மோசே மூலமாய் சொல்லுகிறார். அந்த புளித்த அப்பம் உங்களிடத்தில் காணப்பட வேண்டாம் என்று. இந்த நாளில் கூட நம்மை அர்ப்பணிப்போமா? ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் நம்ம நமக்குள்ள ஏதாவது புளித்து போன மாவை போன்ற காரியங்கள் ஏதாவது காணப்பட்டா, ஆண்டவரே இப்பொழுது எங்களை விட்டு அந்த புளித்த காரியங்கள்லாம் அகன்று போகட்டும், எங்களை இந்த நாளில் பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை கான்சிகரேட் பண்ணுங்க என்று இந்த வேளையில நம்மளுடைய இருதயத்துல நம்ம கைகளை வைத்து நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில கூட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் ஆண்டவரே அப்பா இதோ நீங்க எங்களை ஒரு விசையாக நீங்க சுத்திகரிங்க அப்பா. எங்களிடத்துல காணப்படுகிற அப்பா உமக்கு பிரியமில்லாத புளித்த மா போல காணப்படுகிற காரியங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள் ஆண்டவரே, பழைய எகிப்தின் சுபாவங்கள், பாவங்கள், அந்த அடிமைத்தனத்தின் அப்பா காரியங்கள் எங்களிடத்துல காணப்பட்டால் மீண்டுமாக எங்களை ஒரு விசையாக எங்களை சுத்திகரித்து ஒரு புதிய ஆண்டவரே தொடக்கத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. அப்பா நாங்க ஆண்டவரே நாங்க கானான்குள்ள பிரவேசிக்க எங்களை மீண்டுமாக பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வேளையில கூட நம்ம ஒரு விசையாக அந்த முதல் பிள்ளைகள், அது மாத்திரமல்ல 12வது வசனம் போடப்பட்டிருக்கிறது, கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவனின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக, அவையில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள் என்று ஒரு விசையாக நம்மளுடைய ஆண் மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம கண்களை மூடி நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண் மக்களுக்காக நம்ம ஜெபிப்போமா? அவர்கள் எழும்பி கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்க
மோசே போல ஆரோனை போலவும் கர்த்தர் சொன்னபடி அவர்கள் அடிபணிய நம்ம இந்த வேளையில நம்மளுடைய ஆண் மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த வேளையில நாங்க ஒரு விசையாக அப்பா எங்களுடைய ஆண் மக்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், எங்களுடைய சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மோசேயை போல நீங்க எழுப்புங்க. அன்றைக்கு எப்படி மோசேயும் ஆரோனும் நீர் சொன்னதை அப்படியே செய்தார்களோ, உமக்கு அடிபணிந்து வாழ்ந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் வெற்றியை கண்டார்களோ, அது போல எங்க ஆண் மக்களை நீங்க எழுப்புங்க அப்பா. பக்தி வைராக்கியத்தை அவர்களுடைய இருதயத்துல ஊற்றும் அப்பா. அனைத்து ஆண் மக்களும் உமக்குரியவைகள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்களேப்பா. எங்க ஆண் மக்களை நீங்க தொடுங்க, ரட்சிங்க அப்பா. நீங்க அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டவரே இயேசப்பா நீங்க ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே அப்பா நீங்க அவர்களை நீங்க தொட்டதுக்காக நன்றி. எங்க சபை முழுவதும் ஆண் மக்கள் எழும்பி ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே உம்முடைய ஊழியம் செய்ய அப்பா எங்க போதகருக்கு தோள் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பரிசுத்தத்தையும் நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.